ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிகமாக சத்தம் போட்டு பேசியதில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது. டாஸ்மாக் பாரில் மரக்கடை உரிமையாளர் கொல்லப்பட்டதன் பின்னணி என்ன? ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வேட்டைக்காரன் கோவில் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலுச்சாமி. 61 வயதான பாலுச்சாமி வேட்டைக்காரன் கோவில் பகுதியில் மரக்கடை வைத்து நடத்தி வருகிறார். திங்களன்று இரவு கொளப்பள்ளூர் அருகே உள்ள காமராஜ் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடைக்கு பாலுச்சாமி மது அருந்த சென்றுள்ளார். டாஸ்மாக் கடையில் மதுவை வாங்கிய பாலுச்சாமி அங்கேயே உள்ள பாருக்கு சென்று மது குடித்திருக்கிறார். அப்போது அங்கு ஏற்கனவே மது அருந்திக் கொண்டிருந்த கலிங்கியம் தங்கமலை கரடு பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், கௌதம் ஆகியோருக்கு அருகில் இருந்த டேபிளின் அருகே பாலுச்சாமி அமர்ந்து மது அருந்தி இருக்கிறார். விக்னேஷ், கௌதம் இருவரும் சத்தமாக பேசிக்கொண்டு மது அருந்த அருகிலிருந்த பாலுச்சாமி எரிச்சல் அடைந்து இருவரையும் பேசாமல் மது அருந்துமாறு கூறியுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த விக்னேஷ், கௌதம் இருவரும் சேர்ந்து பாலுச்சாமியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அங்கிருந்த பீர் பாட்டிலை எடுத்து பாலுச்சாமியின் தலையில் உடைத்தவர்கள் அதே பாட்டிலை வைத்து அவரது கழுத்து மற்றும் வயிற்றிலும் குத்தியுள்ளனர். தாக்குதல் நடத்திவிட்டு அங்கிருந்து விக்னேஷும் கௌதமும் தப்பித்து சென்று விட்டனர். இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த பாலுச்சாமியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே பாலுச்சாமி உயிரிழந்து விட்டார். கொலை சம்பவம் குறித்து சிறுவலூர் போலீசார் விசாரணை நடத்தி கலிங்கியம் தங்கமலை கரடு முருகன் கோயில் வீதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் பிள்ளையார் கோயில் வீதியைச் சேர்ந்த கௌதம் ஆகியோரை கைது செய்தனர். சத்தமாக பேசியதால் தொடங்கிய வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது.